நாகமான் என்கிற ஒரு பெரிய படைத்தலைவன் இருந்தான், சீரியா தேசத்துக்காரன். இஸ்ரவேலருக்கும் சீரியா தேசத்துக்கும் பெரிய சண்டையெல்லாம் இருந்தது பாருங்கள் அந்த காலத்தில். இவர் படையெடுக்க, அவர்களை மேற்கொள்ள, சிறைப்பிடிக்க இப்படிலாம் இருந்தாங்க சீரியா தேசத்தார், பெரிய விரோதிகள். அவர்கள் ஒரு தடவை சிறைப்பிடிச்சிட்டு வந்தப்போ ஒரு பெண்ணை சிறுப்பட கொண்டாங்க. அந்த சின்ன பிள்ளை வந்து இந்த நாகமான்ங்கிற படைத்தலைவனுடைய வீட்டில் வேலை செய்துட்டு இருக்குது. இந்த நாகமான் வந்து பெரிய வெற்றிகளை குவித்தவன், சீரியாவின் ராஜாவுக்காக வேலை செய்து பெரிய பெரிய வெற்றியெல்லாம் அடைந்தவன். ராஜாவுக்கு மேலே ரொம்ப இஷ்டம். ஆனால் இவனுக்கு ஒரு பிரச்சனை, குஷ்டரோகம் என்கிற அந்த பெருவியாதி அவனுக்கு இருந்தது. அவ்வளோ பெரிய சாதனையாளன் இவன், ஆனால் குஷ்டரோகம். இதுலேருந்து விடுதலையே கிடைக்கல. அவங்க ஊரில் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத இடம் இல்லை, கிடைக்கல. இவனுடைய பணம் பலம் எல்லாத்தையும் வச்சு சுகத்தை தேடி பார்த்தான், எங்கேயுமே கிடைக்கல. ஒரு நாள் அந்த வீட்டில் வேலை செய்ய வந்த அந்த அடிமை பெண், இஸ்ரவேல் தேசத்துலேருந்து வந்த அந்த அடிமை பெண் இவன் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தா இல்லையா, அவள் சொல்கிறா, எஜமான் மட்டும் எங்கள் ஊருக்கு போனார்னா அங்கே ஒரு எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், ஒரே நிமிஷத்தில் இதை சோகமாக்கிடுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறா. அது ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவங்களுக்கும் அது சரின்னு பட்டுச்சு. உடனே போய் இவன் ராஜாட்ட சொல்ல, ராஜா வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்து கொடுத்து, வெகுமதிகள்லாம் எடுத்து கொடுத்து, ஒரு லெட்டர், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் உனக்கு தரேன், நேராக எடுத்துகிட்டு போய் இஸ்ரவேல் ராஜாட்ட கொடுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறான். அந்த லெட்டரில் என்ன எழுதிட்டான், எங்கள் மெயின் ஆளை அனுப்புகிறவங்ககிட்ட இந்த ஆளை எப்படியா சோகமாக்கி திரும்ப அனுப்ப வேண்டியது உன் பொறுப்பு, இந்த வெகுமதியெல்லாம் வாங்கியிருக்கேன், பெற்றுக்கொள் அப்படின்னு. அவன் பாடிச்சுட்டு சட்டையை கழிச்சிக்கிட்டானான் இஸ்ரவேல் ராஜா. ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் ஆகாமல் இருக்குது, ஏற்கனவே பெரிய சண்டையும் சச்சரவுமாக இருக்குது, அடிமையாக எடுத்துகிட்டு போகிறது, கொள்ளை அடிக்கிறது, இவங்க தேசத்தை இது பண்ணுறதெல்லாம் சீரியாக்காரங்களுக்கு ரொம்ப சகஜம். இப்போ லெட்டர் எழுதினோன்னா அது ஒரு மிரட்டல் போல் நினச்சி அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, நான் என்ன கடவுளா குஷ்டரோகியை சோகமாகிறதுக்கு? நான் ஒரு ராஜாயா, எனக்கு ஒரு லெட்டர் எழுதி அவனை சோகமாக்கி அனுப்புன்னு எழுதுறான், இதுக்கு வேறு வெள்ளி போனாலும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான், சோகமாக்க முடியலன்னா என்னை உதப்பான் நாளைக்கு வந்து. இது மாதிரி தான் யுத்தம்லாம் ஆரம்பிக்குதுன்னு அவன் புலம்புறான் சட்டையை கழிச்சிக்கிட்டு. தீர்க்கதரிசி எலிசா அதை பற்றி கேள்விப்பட்ட போது ராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறான், அந்த ஆள் என்கிட்ட வர சொல்லுங்கள், நீங்கள் ஏன் புலம்புறீங்க சட்டையை கழிச்சிக்கிட்டு, என்கிட்ட வர சொல்லுங்கள், இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்றதை காண்பிக்கிறேன், என்கிட்ட அனுப்ப சொல்லுங்கன்றான். ஸோ ராஜா இவன்ட்டு சொல்கிறான், அங்கே போய் பாரு, தீர்க்கதரிசி ஒருத்தருக்கார போய் பாருனோடனே இவன் படை சூழ வர்றான், இந்த பெரிய படைத்தலைவன் சீரியா தேசத்துக்காரன். வந்து இறங்கினோடனே தீர்க்கதரிசி பாருங்கள், அவர் ஒரு கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக் டைப் போல் இருக்குது. அவர் தீர்க்கதரிசிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க. வீட்டு உள்ளே இருந்துக்கிட்டு அந்த போய் நேரம் அந்த யோர்தான் நதியில் 7 தடவை முக்க சொல்லு, எழுந்த பிறகு எல்லாம் சோகமாயிடும் போ சொல்லு. வெளியே வந்து பார்க்கக்கூடாதால, வெளியே வந்து பார்க்கக்கூட இல்லை பாருங்கள், போய் முக்க சொல்லி 7 தடவை முக்கினா சரியாக போயிடும் போ அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவனுக்கு கோவம் வந்துருச்சு, எங்கள் ஊரில் இல்லாத நதி அவங்க ஊரில், உங்கள் ஊர் அழுக்கு தண்ணியில் நான் போய் முக்கணுமா, வேணவே வேணாம் போன்னு சொல்லி அவன் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். அப்போ அவன் கூட இருக்க ஆளுங்க ரொம்ப முக்கியம். கூட இருக்க ஆளுங்களால தான் பெரிய ஆளுங்க கெட்டுறது. இந்த கூட இருக்கிற ஆளுங்க வந்து அவன் பாவம் இந்த ஆள் உருப்பட்டுமேனு ஐடியா சொல்லி கொடுத்தாங்க. ஏயா அந்த ஆள் ஏதாவது பெரிய மலை ஏறு, அங்கே போய் இறங்கு இங்கே இறங்குன்னா செஞ்சுருப்பேன். என்ன சொல்கிறாரு அவர், பண்ண மாட்டேன்னு சொல்லு, சோகமாக்க மாட்டேன்னு சொல்லியே, நீ அவமதிச்சதான் நினைக்க வேணாம். அந்த இதில் போய் யோர்தான் நதியில் 7 தடவை முங்க சொல்கிறாரு, முங்குனா சோகமாயிடுவேன் தானே சொல்கிறாரு, சோகமாகறதுக்கு தானே சொல்கிறாரு, செய்யலாமே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையன்றானுங்க. சரின்னு திருப்பி வரான் அந்த ஆள். வந்து 7 தடவை போய் முங்குனான், எந்திரிச்சான், சிறு பிள்ளைன்ற தோல் மாதிரி ஆயிடுச்சு, பரிபூர்ணமாக சுத்தமாயிட்டான். அவனுக்கு என்ன கோவம்னா, அவன் வந்தப்போ என்னென்னா, அவன் என்ன எதிர்பார்த்தான், நான் இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கேன், தீர்க்கதரிசி உடனே வெளியே வந்து கர்த்தரை தொழுது கொண்டு அப்படியே ஒரு பெரிய ஜெபம் பண்ணி எனக்கு குஷ்டரோகம்லாம் இருக்கிற இடத்துல தடவி என்னை சுத்தமாக்குவான்னு நினச்சேன். கடைசியில் போய் முங்குன்ட்டானேன்னு. கடைசியில் போனால் முங்குனா அதில் அவ்வளோ பெரிய வல்லமை. எந்திரிச்சா 7 முறை முங்கிட்டு இருந்துச்சா சுத்தமாகிடுச்சு. வந்து ராஜாவுக்கு அது தீர்க்கதரிசிக்கு அது இதையும் தர்றேன், நான் ஒன்றும் வாங்க மாட்டேன்ட்டான். சிலட்டெல்லாம் வாங்கக்கூடாது பாருங்கள், அந்நிய தேசத்துக்காரன் இந்த கடவுளை இன்னும் அறிஞ்சிக்க கூட இல்லை. அவன் இவன்கிட்ட போய் என்னத்தை வாங்குறதுன்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டான், போயான்னு தட்டி விட்டான். அவன் கிளம்பி போயிட்டான். கிளம்பி போகிறப்பான்ட்டு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறான். என்ன கேட்குறான், நான் வந்து இவ்வளோ நாள் எங்கள் சீரியா தேசத்தில் எங்களுடைய தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தேன், இப்போ எப்படி நான் அதை வணங்குவேன்? அந்த தெய்வங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆளும் எனக்கு உதவி செய்ய முடியல, எனக்கு ஒரு ஆளும் எனக்கு ஒரு தெய்வமும் எனக்கு சோமாக்க முடியல. இந்த இஸ்ரவேலின் தேவன் என்னை சோமாக்கிட்டார், குஷ்டரோகத்திலேருந்து இவ்வளோ பெரிய வியாதியிலேருந்து என்னை சோமாக்கிட்டார். இந்த தெய்வத்தை தவிர நான் வேறு எந்த தெய்வத்தை நான் இனிமேல் வணங்க முடியும். ஆகவே இனிமேல் நான் பலியிடும்போது, தகன பலிகள்லாம் செலுத்தும் போது இந்த இஸ்ரவேல் தேவனுக்கு தான் பலியிட போகிறேன் நான். ஆகவே ஒன்று செய்யும், 2 கழுதலோடு மண் வேணும் உங்கள் ஊர்லேருந்து, இஸ்ரவேல் தேசத்து மண் வேணும். எதுக்கு? எங்கள் ஊரில் கொண்டு போய் நான் பலிபீடம் கட்டணும், நாங்கள் முழங்கால் படிக்கணும், நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளணும், நாங்கள் அதார் இந்த ஜீவனோட தேவனை நான் ஆராதிக்கணும், கொஞ்சம் அந்த 2 லோடு மண் மட்டும் எனக்கு கொடுங்கன்றான். ஆள் கன்வெர்ட் ஆகிட்டான். இவனை யாரும் ஆக சொல்லலை, ஆனால் இப்படி ஒன்று நடக்கும்போது ஆக வேண்டியதாக தான் இருக்குது.
இவனுக்கு தானே தெரியும் என்ன நடந்ததுன்னு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது. இந்த தெய்வனை தான் வணங்கும், இவர் தான் மெய்யான தெய்வம்னு நிற்கிறான். எனக்கு 2 லோடு மண்ணு கொடு, நான் கொண்டு போய் எங்கள் ஊரில் நான் பலிபீடம் கட்டிக்கிறேன், நான் அங்கே கத்தரை வணங்கிக்கிறேன். அப்புறம் கடைசியாக ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறான். இன்னொன்று, நான் அந்த ராஜாவுக்கு மெயின் ஆள், ராஜாவாக இருக்காருன்னா இவன் பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறவன். அவன் சொல்கிறான், ராஜாவோடு நான் எங்கள் நாட்டில் எங்கள் நாட்டின் தெய்வமாக இருக்கிற அந்த ரிம்மோன் என்கிற அந்த தெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு போய் அந்த ராஜா பணிந்து வணங்கும்போது அவருக்கு கைலாக கொடுக்க வேணும். நான் அவரை பிடிச்சி கூப்பிட்டு உள்ளே போய் அவர் குனிஞ்சு எந்திரிக்கும் போது நானும் கூட குனிஞ்சு எந்திரிக்கணும். வேலையில் இதெல்லாம் இருக்குது. கர்த்தர் என்னை மன்னிப்பாரா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் உண்மையாக வணங்கலை அந்த தெய்வத்தை, இனிமேல் வணங்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் செய்யலை, இந்த தெய்வம் தான் எனக்கு இது பண்ணியிருக்காரு. அதனால் நான் உண்மையாக அதை வணங்கலை. இந்த மண்ணெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு போகிறேன்னா நான் இந்த தெய்வத்தை தான் வணங்க போகிறேன். ஆனால் உள்ளே போய் அந்த ஆள் கூட கொஞ்சம் குனிஞ்சு எந்திரிக்கணும். கர்த்தர் என்ன மன்னிப்பாரா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றான். ஆச்சரியப்படுங்க, நீங்கள் வாசித்து பாருங்கள். எலியா சொல்கிறார், பரவாயில்ல போன்ற. பரவாயில்ல, எலிசாவுக்கு வந்த ஞானம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வரணும். பரவாயில்ல போன்னு அனுமதிக்கிறார். ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், வணங்குறேன்னு சொல்லலை, வணங்குறதுக்கு பர்மிஷனும் கேட்கல. இவரோட போகிறேன், நான் இந்த இஸ்ரவேலின் தேவர் தான் வணங்க போகிறேன், எனக்கு நம்பிக்கை உண்டாயிடுச்சு, நான் உள்ள மனதில் கன்வெர்ட் ஆகிட்டேன். ஆனால் அங்கே போய் நான் அந்த ராஜாவோடு இருக்கணும். இவங்க பண்ணுற இந்த ஆராதனைகளும் நான் கலந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. நான் உள்ளபூர்வமாக வணங்காவிட்டாலும் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. இதை கர்த்தர் மன்னிப்பாரான்னு கேட்குறான். ராஜா சொல்கிறான் மன்னிப்பாருன்ற. அது தீர்க்கதரிசி சொல்கிறான் மன்னிப்பார் என்று சொல்லி அனுப்புகிறார். பரவாயில்ல போன்னு சொல்லி அனுப்புகிறார். இதில் ஒரு நல்ல ஒரு பாடம் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு பாடம்னு கவனிங்க. ரொம்ப நேக்கம் வாழ வேண்டியதாக இருக்குது. சீரியா தேசத்தில் இஸ்ரவேலின் தெய்வத்தை வணங்குற ஆள் ஒருத்தனும் கிடையாது, ஒருத்தன் தான் இருப்பான் போல இருக்குது. அவங்களுக்கும் தெய்வம் இருக்குது, ரிம்மோன்னு பேர். அந்த ரிம்மோன்ற தெய்வம் அந்த குலத்துக்கே தெய்வம் மாதிரி, அந்த தேசத்துக்கே தெய்வம். அந்த தெய்வத்தை வணங்கலைன்னா தேசத்தின் மேலேயே பற்று இல்லை, பக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காரியம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், எனக்கு தேசத்தின் மேலே பக்தி இருக்குது, தேசத்தின் மேலே பற்று இருக்குது, தேசத்துக்கு நான் படைத்தலைவனாக இருந்து எத்தனையோ யுத்தங்கள்லாம் ஜெயித்து கொடுத்துருக்கேன், இனிமேலும் நான் உண்மையாக வேலை செஞ்சு தேசத்துக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன், தேசப்பற்று எனக்கு கொஞ்சம் கூட குறையில. ஆனால் தெய்வம் யாருன்றதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் தான் மெய்யான தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இவரை மட்டும்தான் நான் இன்றைக்கி வணங்க போகிறேன். ஆனால் அவர்கள் மத்தியில் வாழ வேண்டியதாக இருக்குது. வாழ வேண்டியதாக இருக்கும்போது சில காரியங்களெல்லாம் எப்படி செய்யணுன்றது எனக்கு தெரியணும்னு கேட்குறான். எலிசா தீர்க்கதரிசிட்டு அதை தான் கேட்குறான் அவன். எவ்வளோ பெரிய பாடம் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு காரியம்னு பாருங்கள். நான் ஒரு தடவை இங்கே மீட்டிங் வச்சப்போ அந்த காலத்தில் அப்போ தான் வந்திருக்கேன் பாருங்கள், 30 வயசு இருக்கும் எனக்கு. மீட்டிங் வச்சேன், ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சேன். அங்கே பல கிறிஸ்டின் கல்யாண மண்டபம் இல்லை, அதில் பல படங்கள் சிலைகள்லாம் இருந்தது. முதல் சர்வீஸ் முடிஞ்சு வெளியே நிற்கிறேன், ஒரு ஆள் என்னை பிடிச்சி திட்டிட்டார். எனக்கு அப்போ சின்ன வயசு, அவர் கொஞ்சம் பெரிய ஆள், எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். திட்டம் வாங்கிட்டு பேசாமல் நின்னேன் நான். அறிவு இருக்கா உனக்கு, எங்கேயா மீட்டிங் வைப்பாங்க, கர்த்தரை எப்படி ஆராதிப்ப தம்பி, கர்த்தருடைய பிரசனை எப்படி இறங்குமாக்கும், கர்த்தர் எப்படி இந்த இடத்துல வருவார், இப்படி ஒரு இடத்துல வச்சுருக்கியே ஊயின்னு கத்துறாரு. 4 பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. அப்படியே பக்தி வைராக்கியத்தில் நடந்து கத்துறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு நீ எங்களை அழைச்சிட்டு இந்த மாதிரி கர்த்தர் எப்படி பண்ணிட்டியாகும் அப்படின்னார். போட்டு திட்டுறாரு. ரோட்டில் நிற்க வச்சு, பிரசவாகாய் ரோட்டில். அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது அந்த காலத்தில், அந்த கேலிஸ் போகிற வழியில் வச்சு திட்டுறாரு. பேசாமல் நின்றுருந்தேன். என்ன பண்ணுறது, அவர் வயசானவர். சரி அங்கிள்னு சொல்லி கேட்டு கம்மன் இருந்தேன். கேட்டு உள்ளே வரேன். அந்த கல்யாண மண்டபத்துக்காரரு அந்த முதல் சர்வீஸ் நடத்தின ஆராதனையெல்லாம் நடத்தின நான் தான் பார்த்தார். அவர் அடுத்த சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கடகன்னு போய் ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் மூட்டார். அவர் நான் கேட்கல, என்ன நினச்சாலும் தெரியல, அவர் மூடிட்டார். எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்மையாகவே எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. நான் யாரை வணங்குறேன்றது பற்றி எனக்கு மனசு கிளியராக இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இயேசுவை வணங்குகிறேன், இயேசுநாதர் வெளிப்படுத்தின அந்த தேவனை வணங்குகிறேன்.
அதுக்குன்னு மற்றவர்களை அவமதிக்க வேண்டியன்ற அவசியம் எனக்கு கிடையாது. மற்றவர்களை பற்றி கேவலமாக பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி இப்படின்னு டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இருக்கிற சூழ்நிலையில் மீட்டிங்கை நடத்துகிறேன், அவ்வளோதானே ஒழிய வரேன். அது அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியல பாருங்கள். ஆனால் இந்த கல்யாண மண்டபத்தால் எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க. போய் கடகன்னு மூடிட்டார். மூடிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறார், சார் பார்த்தீங்களா மூடிட்டேன் எல்லாத்தையான்னார். என்னத்தை மூடினீங்க, என்னத்தை மூடினீங்கன்னு பாருங்க சார் அப்படின்னாரு. அவ்வளோ அழகாக மூடி வச்சிருக்கிறார் ஆள். நான் நினச்சேன், இந்த ஆளுக்கு இல்லாத அறிவு அவருக்கு இருந்தது. இவர் என்னத்தை பைபிளில் வாசித்தார். ஏதோ அதெல்லாம் பெரியவருக்கு என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிடுற மாதிரி பேசுகிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட சீரியாவில் நாகமான் இருந்தது மாதிரி தான் இருக்கிறோம். ஹலோ, சீரியாவில் நாகமான் இருந்தது மாதிரி தான் இருக்கிறோம். அப்போ எப்படி நடந்து கொள்ள வேணுமென்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்து நடந்து கொள்ள வேணும். ரொம்ப பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டும். ஒரு அந்நிய தெய்வங்களை வணங்குகிற சமுதாயத்தில், வித்தியாசமான வழிபாடு உள்ள சமுதாயத்தில், நம்ம காட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறவர்கள் மத்தியில் நாம் வாழ முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. நாகமான் வாழ முடியும்னா நம்மளும் வாழ முடியும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, சிலர் ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்தானம் எடுத்துட்டு, அப்போ அந்த வேலையை விட்டுரு, நீ பேசாமல் அங்கே எப்படி போய் நீ வேலை செய்ய பண்ணுறான். வேலையை விட்டு என்ன பண்ணுவான், நாகமான வேலையை விடுனா என்ன இருப்பான் இன்னைக்கு. அந்த வேலையை நீ விட்டுருணும்ப்பா, இன்னும் அந்த இடத்துல நீ வேலை செய்யக்கூடாது. சிலர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, இங்கே ஏதாவது வேலை இருக்குமா பிரதர், நல்ல ஆவிக்குரிய இடத்துல வேலை செய்யணும்னு பார்க்குறேன் நான். அது பரலோகம் போனீங்கன்னா தான் கிடைக்கும்ன்றது. இங்கே வந்தீங்கன்னாலும் அதே அக்கப்போர் தான். பரலோகம் போனீங்கன்னா தான் ரொம்ப ஆவிக்குரிய தெய்வீகமான ஒரு இடம் கிடைக்கும் வேலை செய்யறதுக்கு. இங்கே இருக்கவனே எல்லாம் சாதாரண ஆள் தானே. நிறைய பேர் திருந்த வேண்டியது இருக்குது. இங்கே ஒன்றும் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்புறம் இங்கே வந்து குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது எங்களை. பரலோகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய இடம் கிடைக்கும். சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க, போய் சேரலான்னு. அதாவது இந்த உலகத்திலேயே எல்லாம் ரொம்ப திட்டான இடம், ரொம்ப மோசமான இதாக்கும். இங்கே நான் வாழவே முடியாதாங்க, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் ஆகிட்டாங்க. இங்கேருந்து உடனே ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். நாகமான் ரிசைன் பண்ணலைங்க, திருப்பி தன்னுடைய ஊருக்கு போகிறான். இங்கேருந்து மண்ணையும் அள்ளிட்டு போகிறான். அங்கே பலிபீடம் கட்டி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அவன் மனதில் தீர்மானிச்சிட்டான். அவன் ஒருபோதும் திரும்ப போகிறதில்ல அந்த வழிபாட்டுக்கு. இதைத்தான் பண்ண போகிறான். இவனுடைய மனப்பூர்வமாக செய்கிறது வந்து இதுதான். இதை எவரும் மாற்ற முடியாது. இவன் மனதில் தெய்வத்தை வணங்குறத எந்த சட்டமும் மாற்ற முடியாது, எந்த நியாயமும் அதை மாற்ற முடியாது, எந்த மனுஷனும் அதை மாற்ற முடியாது. மனதில் அவன் இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளையாகிவிட்டான், வணங்குகிறான். இவனை யாராவது மாற சொன்னாங்களா? எலிசா மாறினாரா? இல்லை சுகத்தை கொடுக்குறதுக்கு முன்னால் கேட்டுருக்கலாம், சுகத்துக்கு முன்னால் சொல்லிருக்கலாமே, நீ சுகம் பெற்றால், நம்மளுங்க சில சொல்லுவாங்க, அது நீ சுகம் பெற்றால் மாறி விடுவாயா, ஞானஸ்தானம் எடுத்துருவேன்னு. கேட்கவே இல்லையா அவன்? ஒன்றும் கேட்கல. சுகம் ஃப்ரீப்பா. நீ யாராக இருந்தான்னா, எந்த மதமாக இருந்தான்னா, எந்த மார்க்கமாக இருந்தான்னா, கடவுளுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் நீ. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார்ன்றதானே நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது. நீ யாராக இருந்தான்னா, பாவிகளை நேசிக்கிற தேவன். கொடூரக்காரனா பாவியாக இருக்கிறவனு கூட சுகத்தை கர்த்தர் தர அவர் நீதி நியாயம் உள்ளவராக இருக்கிறாரு. அவனை மன்னிக்க சித்தமாக இருக்கிறாரு. அவனை ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறாரு. அவனுக்கு சுகமளிக்க சித்தமாக இருக்கிறாரு. எவரும் சுகத்தை பெறலாம், எவரும் தேவனுடைய நன்மைகளை பெறலாம். இருக்கீங்களா? யாரும் அவனை மாற சொல்லி கேட்டாங்களா? மெம்பர்ஷிப் வாங்கிட்டு அன்றைக்கின்னு கிடையாது. திரும்பி ஊருக்கே போயிட்டாங்க. அங்கே சர்ச்சு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ரேயர் மீட்டிங் கூட கிடையாது, ப்ரேயர் செல்லு கூட கிடையாது. அங்கே ஆன்லைன் சர்வீஸ் கிடையாது, டிவி ஷோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. திருப்பி போகிறான், வெறும் மண்ணை அள்ளிக்கிட்டு போகிறான். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இஸ்ரவேல் தேசத்து மண், இந்த பரிசுத்த மண்ணை கொண்டு போய் அங்கே போட்டு நான் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை நான் வணங்க போகிறேன்ட்டு போகிறான். எப்படி இருக்குது பாருங்கள் அவன் மனம். ஏன்னா அவனுக்கு தானே தெரியும் இந்த குஷ்டரோகத்தை எந்த தெய்வமும் சரியாக்க முடியாத குஷ்டரோகத்தை இந்த தெய்வம் ஆக்குனார்னா இவர் தான் இந்த அன்பின் தெய்வம், மெய்யான தெய்வம். இதெல்லாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை, யார்கிட்டையும் வந்து மாற்ற வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இது ஒருத்தனுக்கு நடந்தால் அவனே இந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிடுறான், செய்ய ஆரம்பிச்சிடுறான்.